Hello fam, welcome to Cricket Info channel. Yes, in this video we're gonna see India versus Pakistan match ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ எஸ் நீங்க சொல்லலாம் யார் வின் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் ஆப்வியஸா இந்தியா தான் நான் சொல்லுவேன். 90% வாய்ப்பு இருக்கு இந்தியா வின் பண்ண. அண்ட் தட் 10% கோஸ் டு பாகிஸ்தான். எதனாலனா மேபி அவங்க ஒரு 3, 4 மேட்ச் கிட்ட நம்மள துபாயில ஜெயிச்சிருக்காங்க. ப்ரீவியஸ் ரெக்கார்ட் பார்க்கும்போது. அண்ட் தென் பட் அத பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். பிகாஸ் ஆல்ரெடி ப்ரீவியஸா இருந்த டீம் வேற டோட்டலா அண்ட் இப்ப இருக்க டீம் வேற. ஸோ இந்தியா அட் த சேம் டைம் இந்தியா வந்து டெப்த்தோட போறாங்க. நல்ல பேட்டிங் டெப்த்தோட. அதனால தான் ஃபர்ஸ்ட்டு 2 பேர் டக்குனு அவுட் ஆனா கூட டீம அடுத்து கொண்டு போற அளவுக்கு பேட்ஸ்மேன் வச்சிருக்காங்க இந்தியா. 8த் பிளேஸ் வரைக்கும் பேட்டிங்கோட தான் போறாங்க இந்தியான்னும்போது டெஃபினட்டா அதுவே ஒரு பெரிய பூஸ்ட். அண்ட் தென் எஸ் சொல்லலாம் நீங்க ரிஸ்வான், ரோஹித் கம்பேர் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம கோலி அண்ட் பார்பர் அசாம். ஸோ இந்த கம்பேரிசன் பெஸ்ட்டா இருக்கும். அண்ட் பவுலிங் பார்க்கும்போது எஸ் ஆப்வியஸா ஷஹின்ஷா அண்ட் நம்ப ஷமி. ஸோ பும்ரா இல்ல. பட் பும்ரா இருந்தா நான் கண்டிப்பா அந்த 100%ம் குடுத்திருந்திருப்பேன். 19 சொன்னதுக்கு பதில் 100 சொல்லியிருப்பேன். பட் பும்ரா மிஸ் ஆகுறாரு. ஸோ ஷமி மேபி இப்ப கொஞ்சம் நாளா இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்காரு. சில மேட்ச் சொதப்புற மாரி இருக்கு. ஓகே ஃபைன். இன்ஜுரிலருந்து வரனால மேபி இருக்கலாம். ஸோ அண்ட் தென் யார் அர்ஷதீப் சிங் விளையாடணுமா? அர்ஷித் ராணா விளையாடணுமா? ஸோ அர்ஷதீப் சிங் தான் பாஸ்ட் 2 இயர்ஸா இந்தியாவுக்கு மெயின் பவுலரா இருந்தாரு. பட் என்ன ஆச்சுன்னு தெரியல. மேபி நம்ப கம்பீரோட இன்ஃப்ளூயன்ஸா தெரியல. அர்ஷித் ராணா உள்ள வந்திருக்காரு. இல்ல அவரு மேபி இந்த துபாய் பிட்சுக்கு சூட் ஆவாரா? அப்டின்ட்டு நெனச்சிருக்கலாம். அண்ட் மோரோவர் குடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிய நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ன்னும்போது, கண்டிப்பா இந்த மேட்சும் அவர் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. டெஃபினட்டா அர்ஷித் ராணா தான் இருப்பாரு. அர்ஷதீப் சிங் பெஞ்ச்ல தான் இருந்தாகணும். வேற வழி இல்ல. ஓகே கைஸ். இந்த மேட்ச் இன்ட்ரஸ்டிங்கா போகும் நம்புறேன். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.